வணக்கம். சிக்கன் கிரேவி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிக்கன் கிரேவிக்கு தேவையாக ஒரு 1/2 கிலோ சிக்கன், அது கூட ஒரு 4 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் வத்தத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது நைட்டு வரைக்கும் எனக்கு தேவை இருக்குது. அதனால் கிரேவிக்கு சின்ன வெங்காயமாக தான் இருக்குது. அது ஒரு 5 வெங்காயம், ஒரு 4 சின்ன தக்காளி, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் கூடவும் பூண்டு கொஞ்சம் கம்மியாகவும் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவிக்கு ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் கூட கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா கிரேவி நல்லா வரும். எண்ணெய் சேர்க்காதவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், லைட்டாக பட்டை, ஒரு சுருள்கான பட்டை, ஒரு பிஞ்சு ஏலக்காய், கிராம்பு இருந்துச்சுன்னா ஒரு 2 கிராம்பு போட்டுக்கோங்க. இந்த பூ ஒன்று நம்ம பொடி போட போகிறதுனால இதிலெல்லாம் கம்மியாக போட்டால் போதும், நிறைய போட வேண்டாம். வாசத்துக்கு பொடியும் போடுறதுனால பிறகு நிறைய ஆயிரும் மசாலா. அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இதை போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு லைட்டாக கல் உப்பு தூவி கிளறி விடலாம். நான்ஸ்டிக் எப்பவும் வச்சா நீங்கள் மரக்கரண்டி வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சோடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான்ஸ்டிக் பாத்திரத்திலே வச்சு திரும்ப சூடாக்க வேண்டாம். மூடி வச்சிடலாம். வெங்காயம் இப்போ கொஞ்சம் கலர் மாறிட்டு இப்போ நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்ப கிளறும் போது இந்த இஞ்சி பூண்டு சேர்ந்து அப்படியே ஒன்று போல் மசிஞ்சிடும். ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை கிண்டி விட வேண்டாம், இப்படியே லைட்டாக மூடி விட்டுருவோம். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன பிறகு கிண்டி விட்டால் ஒன்று போல் தக்காளி வெந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்று போலவே சேர்ந்து மசிஞ்சு அந்த பச்சை வாடையும் போயிடும். பாருங்கள், இஞ்சி பூண்டு வரையும்
சேர்ந்து வதங்கிட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்ந்து வதங்கிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு போல் ஆயிட்டு மசாலா போடணும். நான் கடையில் வாங்கின மசாலாவில் தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, இது சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா ஒரு 4 ஸ்பூன். சிக்கன் மசாலா மத்தத்தூள் வந்து நம்ம அது 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். லைட்டாக மசாலா வெந்துடும். இப்போ வதங்கிட்டு இப்போ நம்ம விரைய வச்சிருந்தோம்ல சிக்கன், தயிர், 1 ஸ்பூன் வத்தத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு விரைய வச்சிருக்கோம். இது வதக்கும் போது லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். அதனால உப்பு போடாமல் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை மேலேயும் கீழையும் பெரட்டி அந்த மசாலா மொத்தமாக சேர்ந்த உடனே சட்டியை மூடி வச்சு கொஞ்சம் சிக்கனை வேக விட்டுற வேண்டியதான். சிக்கன் வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் ஒன்று போல் மசாலா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக உப்பு பார்த்துக்கலாம். உப்பு உரப்பு காணாட்டினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும் சிம்மில் வச்சு. நம்ம அடுப்பங்கரைக்குள்ளே வந்துட்டாலே இந்த ஒரு வேலைன்னு இல்லை, எல்லா வேலையும் சேர்த்து தான் கவனிக்கணும். நான் ரசத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. ரசம் வைக்கிறது இன்னொன்று நான் சொல்கிறேன். அதுக்கிடையில் இந்த பாத்திரத்தெல்லாம் பாத்திரம் கழுவணும். இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம குழம்பு கூட்டும் வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சாச்சு. கிரேவி எப்படி தண்ணியே நம்ம ஊற்றலை, தண்ணி ஊற்றி வேக பாருங்க. ஏன்னா தயிர் எல்லாம் ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சோம்னா அதனால நல்லா தண்ணி விட்டு வேகுது. இன்னும் ஒரு 2 செகண்ட் வெந்துச்சுன்னா நல்லா திக்காக வந்துடும். உங்களுக்கு வறுவல் மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற விட்டு இறக்கிக்கோங்க. கிரேவி மாதிரி இருக்கட்டும்னு சொன்னால் இந்த திக்னஸ்லேயே கொஞ்சம் கறி வெந்து ஒன்று போல் ஆகிட்டுனா இறக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலாம். மிளகுத்தூள் இருந்தால் அந்த மிளகுத்தூள் தூக்கிக்கோங்க. டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும்.
கறி கிரேவி எது வச்சாலும் கடைசியாக கருவேப்பிலையை தூவிக்கோங்க. அது இன்னும் நல்ல வாசத்தை கொடுக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை தூவியாச்சு. நான் கிரேவி பதத்துக்கே வர்றதுனால கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கிறேன். இது சாப்பாட்டுக்கு எதுக்குனாலும் தொட்டுக்கொள்ள நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நன்றி, வணக்கம்.